சொல்லுடி, ஏதாவது பிரச்சனையா? மா இங்க சக்தி சித்தப்பா கலக்கிட்டாருமா. இந்த ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. அந்த அறிவுக்கரசிய நாளைக்கு பெரியப்பா வர சொன்னாரு. அதுக்கு சக்தி சித்தப்பா பயங்கரமா கடுப்பாய் பேசிட்டாரு. அவளை எதுக்கு குடும்பத்துக்குள்ள விடுறீங்க? அவளை கல்யாண வேலை மட்டும் பார்க்க சொல்லுங்க, வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு பேசி விட்டாரு. ஆத்தை ஓ சித்தப்பனா? அப்ப கூட கல்யாண வேலை தாண்டி பார்க்க சொல்லியிருக்கான். ஏன் அப்படி நினைக்கிற? முதல்ல கல்யாண வேலையோட ஒதுக்கிவிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொறுமையா பேசி கல்யாணத்தை நிறுத்தி போடலான்னு ஐடியா போட்டிருக்கலாம்ல. ஆமாம்மா, சக்தி சித்தப்பா மனசுல ஏதோ பிளான் இருக்குமா, அதனாலதான் எனக்கு கிளியரா பேசிட்டாரு. சரி சரி. அக்கா சக்தி, உன் சித்தப்பன் தான் ஜனனி சித்திக்கு ஃபோன் பண்றான், பேசிட்டு நான் என்னன்னு சொல்றேன். சரிம்மா. ஹலோ சக்தி. இல்லை, அப்போ சரியா பேச முடியல, அதான் இப்போ கூப்பிட்டேன். புரிஞ்சுது. நீ ஏதோ பிஸியா இருந்த, அதனால தான் அப்படி பேசினேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அங்க எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்ல ஆதார் கார்டு வாங்கினால அது சம்பந்தமான வேலை முடிஞ்சுதான்னு கேட்டேன். முடிஞ்சுது. ஜனனி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ, சொல்லு சக்தி. நேர்ல பார்த்து பேசணும் ஜனனி. நேர்லையா? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? பேசணும்னாலே ப்ராப்ளம் தானா? இல்லை, வேற விஷயமா பேசணும். நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன், நீ வேணா இங்கே வரியா? இல்லை, இப்போ வேணாம், நான் காலையில் வரேன். காலையில்? சரி ஓகே வா. என்னாச்சு, ஏன் யோசிக்கிற? எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இது காலி பண்ண சொல்லிட்டாங்களா?